என்னது பொண்ணோட முடியல மாப்பிள்ளை நடந்து போறாரா? பண்ணா ஒரு மினியேச்சர் போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பொண்ணோட முடியல மாப்பிள்ளை நடக்கிற மாதிரி எடுத்துடலான்னு பிளான் பண்ணி சிரிங்கன்னு நல்லா சிரிக்க வச்சு எடுத்த கிளிக்க பாருங்க. வித்தியாசம் இருக்கலாம், ஆனா இவ்வளோ வித்தியாசமா? பொண்ணு முடியல மாப்பிள்ளை நடந்து போற மாதிரி போட்டோவா? என்னங்க சொல்றீங்க? எப்படி பாசிபிள்? இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஆமாங்க, உண்மையிலேயே பொண்ணோட முடியல மாப்பிள்ளை நடந்து போற மாதிரி போட்டோஸை எடுத்திருக்காரு. நீங்க நம்பலனாலும் அதுதான் நெசம். இப்பெல்லாம் போட்டோஷூட்னாலே வித்தியாசமா எடுக்கிறது தாங்க ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சாதாரண போட்டோஷூட்ல அவ்வளவா கேட்சியா இல்லை, நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வித்தியாசமான ஒரு போட்டோஷூட்டை பண்ணியிருக்காங்க. ஃபன்னா ஒரு மினியேச்சர் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நிக்க வச்சிடுறாங்க. அவங்களோட முடியை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து நடந்து போற மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து கேமரா ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பொண்ணோட முடியில மாப்பிள்ளை நடந்து போற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு செம வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த ஃபன்னான சூப்பரான மினியேச்சர் போட்டோ ஷூட்டை இவங்க எடுத்து முடிச்சிருக்காங்க. அண்ட் இது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Green 5 ஸ்டுடியோ கும்பகோணம் அப்படின்றவங்க தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சின்ன கடைக்கு மட்டும் ரைட்டு போகிறோம். குளிர்பானம் குடித்து சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். 28 கிலோ எடையுள்ள தின்பண்டங்கள் பறிமுதல். 6 லிட்டர் குளிர்பானத்தையும் பறிமுதல் செய்து கடைக்காரர்களை அதிரவிட்ட அதிகாரிகள். திருவண்ணாமலை மாவட்டத்துல குளிர்பானம் குடித்து ஒரு சிறுமி பரிதாபமா உயிரிழந்த நிலையில அதோட எதிரொலியா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு துறையினர் பல கடைகள்ல போய் சோதனை நடத்திட்டு வராங்க. இதுல ஈரோடு மாவட்டத்துல உணவு பாதுகாப்பு துறையினர் பரவலா தீவிர சோதனையில ஈடுபட்டு வராங்க. இதோடைய ஒரு பகுதியா ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில இருந்து 30க்கும் மேற்பட்ட குளிர்பான விற்பனை நிலையங்கள், அதுக்கப்புறமா உணவு தின்பண்டங்கள் இந்த கடைக்கு போய் அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க. அப்போ பேப்பர் பயன்படுத்தி உணவுப் பொருட்களை பேக்கிங் செஞ்சது